இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இல்ல சாபமான்னு தெரியல. தங்கம் அப்படிங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் தங்கத்தை நம்பலாமா? இது இதன் விலை மேலும் கூடுமா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. தங்கம் ஒரு பொருளாதார வீக்கம், அதாவது ஒரு பண வீக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பண வீக்கத்துக்கு ஈடு கட்டி அதோட வருமானம் இருக்கும். அதோட வருமானம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பணவீக்கம். பணவீக்கம் 10% இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கோல்டு 10% ரிட்டர்ன் கொடுக்கும். பணவீக்கம் 5% இருக்குன்னா, கோல்டும் 5% ரிட்டர்ன் கொடுக்கும். இதுவே ஒரு பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை இருக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கோல்டோட விலை ரொம்பவே அதிகமா காணப்படும். இதுவே ஒரு பொருளாதாரம் சீரான நிலைமையில இருக்கு. பொருளாதாரம் சீரான நிலைமையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தங்கத்தோட விலை ரொம்ப ஜாஸ்தியா மேல போகாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா தங்கம் எல்லாராலையும் வாங்கப்பட்ட ஒரு பொருளா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் மட்டும்தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அதை நீங்க அந்த நாட்டு காசா மாத்த முடியும். உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு ஒரு 100 கிராம் தங்கம் இங்க இந்தியாவில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த 100 கிராம் தங்கத்தை ஒரு கடையில் கொடுக்குறீங்கன்னா, இங்க உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான இந்தியாவின் ருப்பி கொடுப்பாங்க. இதே 100 கிராம் தங்கத்தை எடுத்துக்கிட்டு நீங்க சிங்கப்பூர் போய் வித்தீங்கன்னா, சிங்கப்பூர் டாலர்ல கொடுப்பாங்க. இதுதான் தங்கத்தோட விலை அதிகமாவதற்கு முக்கியமான காரணம். இப்ப பாத்தீங்கன்னா ஏன் தங்கம் நாளுக்கு நாள் விலை அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை இன்னும் சீரடையல. எல்லா நாடுமே பொருளாதார நிலையில சீரடையாம தான் இருக்கு. லேட்டஸ்டா ட்ரம்ப் வந்ததுனால ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு தடை விதிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தடை விதிக்கும் பொழுது அந்த பொருளாதார மந்த நிலை மித்த நாட்டுல இருக்கும். இன்னும் ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னும் தங்கம் விலை உயர்ந்துதான் காணப்படும். என்னைக்கு உலக பொருளாதாரம் சீரடைந்து சாதாரணமாக இருக்கிறதோ அப்பதான் தங்கத்தின் விலை உங்களுக்கு ரொம்ப அதிகமா குறையாது. மேலே ஏறினதுல இருந்து ஒரு 10% வரைக்கும் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு 7 வருஷமோ இல்ல 10 வருஷமோ அந்த மாதிரி அடிப்படையில பாத்தீங்கன்னா தங்கம் பொதுவாக ஒரு பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தங்கத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். அதனால தங்கத்தை தாராளமாக நம்பலாம்.